கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் சிந்திய இரத்தம் காண்போரின் கண்களை கலங்க வைக்கும். அவர் பட்ட பாடுகளை நினைத்து பார்க்கும்போது கண்ணீர் சிந்தாமல் இருக்க முடியாது. பாவமே அறியாதவர் நமக்காக பாவமானார். நம்மை மீட்கவே அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவமானப்பட்டு அவர் மரிக்க நேர்ந்தது. எனக்கு அன்பானவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை காட்டிலும் நம்மை மீட்க இனி யாரும் வர முடியாது. இதோட பெரிய இது என்ன செய்ய முடியும்? யோசிங்க. ஒரு கடவுள் ஒரு மனிதனாக வந்து தன்னையே அர்ப்பணித்த இதற்கு மேலே என்ன செய்ய முடியும் ஒரு மனிதனை மீட்க? அதை யோசித்து பாருங்கள். சிலுவை சுமந்த உருவம், சிந்திய ரத்தம் புரண்டாடுதே அப்படின் போது அதை நினச்சி பார்க்கும்போதே கண் கலங்குதுங்க. அவ்வளோ வேதனை. அந்த இடத்துல நாம் இருந்து பார்ப்போமே. ஒரு நல்லவனுக்காக மறிப்போம், ஆனால் ஒரு பாவிக்காக மன்னிக்கிற, உலகத்தில் இருக்க எல்லா பாவிகளுக்காக மன்னிக்கிற ஒரே தெய்வத்தை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்க முடியுமா? இவரை தவிர வேறு யாரையும் பார்க்க முடியாதுங்க. இனியாவது மனம் திரும்புங்க. இது கடைசி காலம். இது கடைசி செய்தியாக நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கைவிடப்பட்டீங்கன்னா அந்தோ பரிதாபம். அதுக்கு பிறகு வருகிற உபத்திரவம் மகா உபத்திரவமா. அதில் மாட்டிக்கொண்டீங்கன்னா உங்களால் மீளவே முடியாதுங்க. அவ்வளோ கஷ்டப்படுவீங்க. அந்திக்கிறிஸ்து ஆட்சி என்றால் ரொம்ப கொடூரமாக இருக்கும். கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொலை செய்து அவர்களை இங்கேருந்து அங்கே தேடினா கூட ஒரு நீதிமான்களும் பார்க்க முடியாதான். அப்படி இருக்குது. அதனால் நீங்கள் இப்பொழுதே மனம் திரும்புங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் நல்லதுக்காக தான். கிறிஸ்தவர்களே அலட்சியமாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது என்பதுக்காக தான் இந்த செய்தியை உங்களுக்கு மீண்டும் சொல்லுகிறேன். அவர் இரத்தத்தினால் கழுவப்படுங்க. உங்கள் பாவங்களை இன்றைக்கே உணர்ந்து, ஆண்டவரே என் பாவங்களை மன்னிக்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. நன்றி.